ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மாத்யாசம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமக. இப்போ பக்கம் 155 அஞ்சாவது அதிகரணம் காரியாதிகரணம். காரியம் பாதிரிஹி அஸ்ய கதி உபபத்தேஹ விசேஷித்தத்வாச்ச சாமிப்யாத்து தத் வெபதே சஹா கார்யாத்யயே தது அத்யக்ஷணே சக அதஹ பரம் அபிதானாத் ஸ்மிருதேச்ச. இதுவரைக்கும் ஒரு பகுதி. அஞ்சாவது அதிகரணம் நம்ம இப்போ 7வது சூத்திரத்தில் வந்திருக்கோம். 4வது அத்தியாயம் 3வது பாதம் 7வது சூத்திரம் 5வது அதிகரணம். இதில் மொத்தமாக 8 சூத்திரம் இருக்குது. காரியாதிகரணம் 7லேருந்து 14 வரைக்கும் 8 சூத்திரம். அது 2ஆ பகுதியாக பிரிக்கலாம். முதல் 5 சூத்திரம் சித்தாந்தம், மீதி 3 சூத்திரம் பூர்வபக்ஷம். ஓகே. அப்போ உபாசகன் 3 ஸ்டேஜில் இதில் சொல்லப்படுறது. ஒன்று உத்கிராந்தி. உத்கிராந்தினா இந்த உடம்பிலிருந்து ஜீவா பிரிந்து செல்லுதல். கதி ட்ராவல் பண்ணுற ஜீவா, ட்ராவலர் ஜீவா. பிராப்தி பிரம்மலோகத்தை போய் அடையிறது. இந்த மாதிரி 3 ஸ்திதி இருக்கிறது. அப்போ உபாசகனுடைய மோட்சம் முதல்ல என்ன பண்ணணும்? அவன் அவசரமாக மரணம் அடையணும். நீங்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா தெரியல. ஒருத்த ஒரு ஆள் கைட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு 20-30 பேரை
இது நம்மளாம் செத்து போனால் தான் அந்த லோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிச்சிட்டான். அவனும் செத்து போயிட்டான். அது வேறு விஷயம். எல்லாருமே கூண்டோடு இதெல்லாம் அரைக்குறையாக இப்படி படிச்சுட்டு போகிறதுனால வரக்கூடிய விளைவு எல்லாம் பண்ணுவான். நம்ம நாட்டில் என்ன வேணால் பண்ணுவான். புரியுதா? இப்படி ஒரு குரூப் பண்ணின்னு திடீர்னு இது ஞாபகம் வந்தது. ஓகே, இப்படி அப்போ முதல்ல வந்து மரணம் அடையணும், ரெண்டாவது வந்து ட்ராவல் பண்ணணும், மூணாவது வந்து அந்த லோகத்தை போய் அந்த ஸ்டேஷனை போய் அடையணும். இது வந்து ட்ராவலர் ஜீவா. இந்த ட்ராவலர் ஜீவா உபாசகன். அதை பற்றின உபனிஷத்தும் சொல்கிறது. இதை பற்றின விஷயத்தை என்ன சொல்கிறது? வித்யா. வித்யான்னா உபாசகனையும் சொல்கிறது, ஞானியும் சொல்கிறது. அதனால் வந்து உபாசகனுடைய எண்டு கிரமமுக்தி, ஞானியோட முக்தி ஜீவன் முக்தி. முக்தினா என்ன? ஃப்ரீடம், சுதந்திரமாக இருக்கிறது, மோட்ச கதி அடையிறது. ஓகே, நமக்கு பொதுவாக வந்து ஒரு கார்டு ஒன்று வரும் நம்ம வீட்டுக்கு. அவர் வந்து மோட்சம் அடைந்தார், சிவலோக பதவியை அடைந்தார், வைகுந்த பதவியை அடைந்தார். ஆனால் அந்த கடைசியில் அந்த கருப்பு தடவை ஒரு போஸ்ட் கார்டு வரும். வரும்போது கீழ்ச்சி போட்டுருவான். அவன் யார் பாடுறா, போகலாமா வேண்டாமான்னு, எப்படி டெத்து கூட போகலாமா வேண்டாமான்னு அப்பயும் அந்த சுபத்துக்காக காரியம் செத்து போனது தான் போயிட்டான். சுபத்துக்காவது போகணும்ல அந்த காரியத்துக்கு. அதுக்குள்ளே இவனுக்கு வர அந்த ஒரு பயம் இருக்குல்ல, சுக்குநூறாக கிழிச்சு போடுவான். திருப்பி அதை ஒட்டவும். இப்போ ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போட்டு உங்கள் வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்களா, உங்கள் வீட்டில் செத்து போயிட்டாங்களா அப்படியே கேட்க முடியும்? அப்படி அவன் வீட்டுக்கு காரியத்துக்கு போக முடியாது, அவ்வளோதான். நாளைக்கு உன் காரியத்துக்கு காரியம் ஆகணுன்னா கூட அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்படி ஒருத்தன் வந்து சொன்னான். ஒருத்தன், எங்கள் ஒய்ஃப் செத்து போனால் நீங்கள் யாராவது வந்தீங்களா? வரலைல்ல, நான் வர முடியாது அப்படின்னா. அவன் ஒய்ஃப் செத்து போனது கோவிட் டயத்தில். எவன் போவான்? அவங்ககிட்ட சொல்கிறது எவன் சொல்ல முடியும்? உன் ஒய்ஃப் செத்து போனது கோவிட் இல்லைடா, அது கொரோனா டைம்டா, எவனும் வர முடியாதுடா அப்படின்னு. அப்போ ஒய்ஃப் வந்துடும், அனாதையாக போனோம், நான் மாத்திரம் இப்போ உன் ஃபங்க்ஷனுக்கு வர்றோமா? இது ஆடுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அவனுக்கு. இப்போ தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரான். எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டில். ஓகே, இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது. அது எப்படி சாமி உங்களுக்கு மாத்திரம் நிறைய உதாரணம் கிடைக்கிறது? நான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணேன்னா உள்ளே ரிஜிஸ்டர் ஆகுறது, உனக்கு ரிஜிஸ்டர் ஆகிறதே டிசப்பேர் ஆகுது. ஜீவன் முக்தன் எப்படிப்பட்டவன்னா, இந்த தொல்லையெல்லாம் கிடையாது ஜீவன் முக்தனுக்கு. முதல்ல சரீரம் மரணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜீவன் முக்தன் ஆயிடான். அதாவது டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ஜீவன் முக்தன் ஆயிடான். என்ன நம்மளை சுற்றி எவன் திட்டினாலும், எவன் ரிவர்ஸ் ஆனாலும், எந்த சோகம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இவன் வந்து எதுவுமே ஆக மாட்டான். எப்படி? தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கும். தாமரை இலை தண்ணீர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே முத்து மாதிரி இருக்கும். அது அப்படியே அதுவும் உருண்டு உருண்டு போகும் பாரு, தொடவே தொடாது. புரியுதா? இலையில தான் இருக்கும், ஆனால் தொடாது. அது புரியுறதா? இவன் எல்லாத்தினோட இருப்பான், ஆனால் இவனை எதுவும் தொடாது. அதுதான் நான் தொடாமல் பிறந்தேனே. புரியுது? அப்படி ஒரு தட்டுவான். புரியுதா? அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து வேதாந்த பாட்டு. புரியுறதா? வேதாந்த திருஷ்டியில் பார்க்க. நீ ஒரு மாதிரி பார்த்த, நான் ஒரு மாதிரி பார்க்குறேன், அவ்வளோதான். ப்ரெசன்டேஷன் தான் டிஃப்ரெண்ட் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்போ சரீரத்துக்கு மரணத்துக்கு முன்னாடி வந்து மரணத்துக்கு முன்னாடியே வந்து ஜீவன் முக்தன் ஆயிரான். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ நம்ம நல்ல வண்டி தான் பிடிச்சிருக்கோம். புரியுதா? அந்த ஓட்ட சில சமயம் கீழே இருந்து தண்ணி இருக்குல்ல, மழை பெஞ்ச தண்ணி, அது பஸ்ஸுக்குள்ளே வரும். அது ஓட்ட வண்டி, அதுக்குள்ளே போகிற. நம்ம வந்து ஸ்பெஷலாக மேலே கீழே சைடில் ஏசி போட்டு அந்த வண்டியில் நம்மளை ஏற்றி விட்ருக்காங்க. புரியுதா? இது வந்து பகவான் கொடுத்தது. அதுக்கப்புறம் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ட்ராவலிங்லாம் சிஸ்டம் கிடையாது நமக்கு. அப்புறம் இங்கே போய் அங்கே போய் அடையிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? இங்கேயே இருப்போம், இங்கேயே ஆனந்தமாக இருப்போம். அந்த ஜீவன் முக்தின்னு ஆயிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் விதேக முக்தி ஆகிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதத்தில் போயிடும், இல்லை பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். அதுவும் பின்னாடி வரப்போகிறது அந்த சப்ஜெக்டும். ஓகே, இப்போ ஜீவன் முக்தன், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், அதுதான் டிஃபிகல்ட். கட்டோபனிஷத்துக்காரு யம தர்மராஜா சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, யதா சர்வே பிரமுச்சதே காமா எஸ்ய சுருதி ஹிருதி சிருதா அத்த மர்த்தியா அமிர்தோ பவதி அத்தனை பிரம்ம சமுஷ்ணுதே. அதாவது எவன் ஒருத்தன் மனசிலிருந்து ஹிருதயத்திலிருந்து எல்லா விதமான ஆசைகளையும் நீக்கினவன் எவனோ அவன் மரணத்திலிருந்து அமிர்த நிலைக்கு அழைக்கிறான். போச்சே போச்சே, ஜீவன் முக்தியே போச்சு. உபாசகனும் போக முடியாது. இப்போ புரியுதா? இப்போ அர்ஜுனுடைய நிலை, அர்ஜுனன் எப்படி ஒரு வேதனையோடு கேட்டிருப்பாங்க கிருஷ்ணர்கிட்ட, சீரியஸாக கேட்டான். இப்போ ஆனால் அவன் இன்டெலிஜென்ட் ஃபெலோ, அதுக்கும் போக முடியல, உபாசகனாகவும் ஆக முடியல, ஞானியும் ஆக முடியல. அவன் கதி என்ன கதி ஆகும்? சுக்ல கதி, கிருஷ்ண கதி எல்லாம் அதோ கதியெல்லாம் இருக்க, இவன் கதி என்ன கதி ஆகும்? இவன் கதி நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் இதே மாதிரி. இப்போ நீங்களாம் யார்? யோக பிரஷ்டர்கள். புரியுதா? இல்லைனா இங்கே உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நீ வேணா ஒரு 10 பேரை கூப்பிட்டு பாரு நீ. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, வாயன் உனக்கு இங்கேயே முக்தி கொடுக்குறாங்களாம். நிறைய வேலை இருக்கு எனக்கு. முக்திடா, முக்தி, ஃப்ரீடம், ஆனந்தம், அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. என்ன கூப்பிடாது. இன்னொரு தடவை கூப்பிட்டேன்னா உன்னோட பேசவே மாட்டேன் நான். அவன் ஒரு முக்தியில் இருக்கான். புரியுதா? ஏதோ ஒன்று நம்மளை பற்றி தான் பேசுகிறோம். நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. பாருங்களேன், நான் ஆக்கிரமம் பா, ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகே, அப்போ உபாசகன், அஜ்ஞானி உபாசகன் ட்ராவல், உத்கிராந்தி, 2வது பாத விசாரம். 3வது பாத விசாரம் கதிகி பிராப்திகி. இது 5வது அதிகரணம் கிரமமுக்தியினுடைய 3வது ஸ்டேஜ் பிராப்தியை பற்றி இப்போ சொல்கிறது. புரியுதா? 5வது அதிகரணம் கிரமமுக்தியோட 5வது ஸ்டேஜ் பிராப்தியை பற்றி சொல்கிறோம். பிரம்மலோகத்துக்கு போய் எப்படி அடையிறான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உத்கிராந்தி ஆயிடுச்சா, கதி இப்போ முடிச்சிட்டோமா, இந்த தேவதெல்லாம் எப்படி இப்படிலாம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டோமா. அது கிரமமாக பார்த்தோம், ஸ்வரூபமாக பார்த்தோம், 2 லெவல் பார்த்தோம். புரியுதா? அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த உபாசகன் பிராப்தியை, பிரம்மலோக பிராப்தி எப்படி அடையிறான் அந்த மாதிரி இருக்கு. பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான்னா, எல்லாமே சரியாக தான் சொல்லிட்டு வர, ஆனால் ஒரு சின்ன டவுட். நம்ம 2012 ஒரு இதில் ஒரு ட்ராமா ஒன்று போட்டோம், விவேகானந்தா இதில். அந்த குழந்தை நடிச்சது ஒரு பொண்ணு. சின்ன டவுட், எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ட்ராமா, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது சின்ன டவுட்டு மாத்திரம் தான் ஞாபகம் இருக்குது மீது. ஏன்னா அதை ஒரு 100 தடவை சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு, சின்ன டவுட் எனக்கு அப்படின்னுங்க. அப்புறம் டவுட்டாகப்பா, அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க பதில் சொல்லுவாங்க. சாந்தோக்கிய 4:15-5 இந்த அதிகரணத்தில் நம்முடைய அலசல் பிராப்தி இல்லையா, மந்திரம் சக ஏனான் பிரம்ம கமயதி. இந்த சகன்றது அமானவ புருஷா, இந்த ஸ்பெஷல் தேவதா. ஓகே, ஸ்பெஷல் தேவதா வித்யுத் லோகத்தில் குள்ள வரா. இந்த வித்யுத் லோகத்துக்குள்ள யார் வரா? அமானவ புருஷா வரா. அவன் ஏனான்னா உபாசகன். உபாசகனை பிரம்ம கமயதி, பிரம்மத்துக்கு அழைத்து செல்கிறான். எந்த பிரம்மத்துக்கு அழைத்து செல்கிறான்? அவன் இந்த காரண பிரம்மத்துக்கு அழைத்து செல்கிறானா, காரிய பிரம்மத்துக்கு அழைத்து செல்கிறானா, ஈஸ்வரன் கிட்ட அழைத்து செல்கிறானா, அல்லது இரண்ய கர்ப்பன் கிட்ட அழைத்து செல்றானான்னு இப்போ குழப்பம் கேட்குறான். சின்ன டவுட்டாக இது, ரொம்ப பெரிய டவுட் இது. புரியுதா? அதுக்கான பதிலை சொல்ல போகிறாரு. ஓகே, சகுண பிரம்மனா காரிய பிரம்மனா, ஓகே, பரம்பிரம்மனா அபரபிரம்மனா, அப்படி இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு
சும்மா ஒரே வார்த்தையை சொன்ன நீ வந்துட்டானா பிரம்மன் அப்படின்ட்டு நீ சொல்கிறதுக்கு தான் விதவிதமாக அந்த பிரம்மனை சொல்கிறது. ஓகே, காரிய பிரம்மன். ஓகே, ஸோ காரிய பிரம்மன்றது இரண்ய கர்ப்பன், காரண பிரம்மன்ன்றது ஈஸ்வரன், அந்தர்யாமி. இப்படி ஒரு பல பேர் சொன்னதாக ஒரு சுவையாக இருக்குன்றதுக்காக உபநிஷத்து அதுவும் டேஸ்ட் 10 தான் சொல்கிறது. சப்போஸ் இரண்ய கர்ப்பனாக இருந்தால் பிரம்மலோகம் போகணும். இரண்ய கர்ப்பனாக இருந்துன்னா அவன் எங்கே போடுவோம்? பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போனோம், இந்த அமானவ புருஷா. ஓகே, இந்த கருத்து சரியா இல்லையான்னு முடிவெடுக்க வியாசாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கருத்து பிரம்மலோகத்துக்கு தான் போகிறது, இரண்ய கர்ப்பன் தான் போகிறது அப்படின்ற ஒரு கருத்து வரணும்னா அவர் என்ன, இதுதான் சீக்கிங் ஹெல்ப். சீக்கிங் ஹெல்ப். வாட் இஸ் இன்டெலிஜென்ட்டு? சீக்கிங் ஹெல்ப். உனக்கு தெரியாதப்போ யாருக்கு தெரியாதோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு ஃபர்தராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நானே பரவாயில்ல என்ன. அதனால் உனக்கு தெரியாதப்போ யாருக்கு தெரியுமோ அவாக்கிட்ட போய் கேட்கணும். அப்போ கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது, புரியுதா? அந்த இவன் போனான்ல நம்ம ஆள் யார், யுதிஷ்டிரர் எங்கே போனார்? ஆப்போசிட் அன்றைக்கி போகிறார். கௌரவ பாண்டவா இருக்கா இல்லையா? அர்ஜுனனுக்கு இப்போ தான் அர்ஜுனன் வந்து சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். இவ்வளோ நேரம் 700 ஸ்லோகம் சொல்லி அவனை ரெடி பண்ணிருக்காரு, தேத்திருக்காரு, புரியுதா? கிருஷ்ணனுக்கு திக்குனுக்கு. ஏன்னா தர்மபுத்திரர் ஆப்போசிட்டுக்கு போகிறாரு. பீமனுக்கு கொதிக்கிறது, இந்த ஆள் ஏதாவது சொதப்பிடுவாராம், போய் சமாதானம் பேசிட்டு வந்துடுவாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைக்கிறான். ஏன்னா தர்மர் ஆப்போசிட்டு, எப்பயுமே ஆப்போசிட்டை போனேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைப்பான். நம்ம நாட்டில் சும்மாவே நினைப்பான், இப்போ வந்து காசு கொடுக்காமே நினைப்பான். நேராக போய் இவர் வந்து அந்த குடிலுக்கு, அந்த பீஷ்மாச்சாரி குடிலுக்கு போய் வந்து ஐடியா அது நமஸ்காரம் பண்ணுறார். விஜய் பவ, விஜய் பவ, நீ வந்து அர்ஜுனும் கொஞ்சம் ஹீலிங்கான ஆள், எமோஷனான ஆள், பீம வந்து முரடான ஆள், புரியுதா? ஆனால் சாமர்த்தியமான ஆள். ஆனால் இவங்க 2 பேரை விட அழுத்தமான ஆள் யார்? நீ பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அழுத்தம் ஜாஸ்தி, புரியுதா? விஜய் பவ சொன்ன உடனே பீஷ்மா கிட்ட, ஏன் நீ இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படியா ஜெயிக்க முடியும் கேட்குறான். நீ இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? விஜய் பவ அப்படி சொல்லிட்டேன். புரியுறதில்ல உங்களுக்கு? இதை வந்து பீமும் கூட கேட்க மாட்டான், கண்டிப்பாக அர்ஜுனன் கேட்க மாட்டான், புரியுறதா? அப்போது அதனால தான் யுதிஷ்டர், தர்மபுத்திரருக்கு பேர் யுதிஷ்டர், யுத்தத்துக்கு அஞ்சாதவன் அவன், புரியுறதா? அவனை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமாக விடுவோம். இந்த மாதிரி இது இவங்க 2 பேரும் டாமினேட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஏன்னா அவர் ராஜா, அவர் எப்பயுமே வேலை செய்யாத மாதிரியே இருப்பார், ஆனால் அவர் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். அதுக்கு பேர் தான் ராஜான்னு பேர், சாம்ராட்டு. ஓகே, மன்னன். ராஜா சொன்னால் வேறு மாதிரியாக இருக்கும். ஓகே, மன்னன். அதனால் ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அந்த வாய்ப்பு வரும்போது உனக்கு நிச்சயமாக சொல்லுவேன், அந்த ரகசியத்தை என்ன கொள்வது எப்படி அதை உனக்கு சொல்லித்தரேன். இப்படி எவன் சொல்லுவான்? எல்லாம் ராமாயணம் மகாபாரதெல்லாம் படித்தா நமக்கு நிறைய அறிவு வளரும், புரியுதா? தர்மத்தில் வளரும். இப்போ இந்த கருத்தை 2 ஆச்சாரியர்கிட்ட கேட்குறாரு வியாசாச்சாரியர். அவரே பெத்தவாடு, பெத்த கொடுக்கு, புரியுதா? ஆனால் அவர் வந்து 2 பேருடைய ஐடியாவை கேட்டு அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை சொல்கிறார். யார் யார் அப்படின்னா, ஒன்று வந்து பாதிரி. பாதிரியார் போட்டுருக்கூடாது, மரியாதையாக கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு பாதிரியார் அப்படி போட்டுருக்கூடாது, பாதிரி. இன்னொருத்தர் வந்து ஜெயமினி. ஓகே, ஸோ பாதிரி ஆச்சாரியார் வந்து 7லேருந்து 11 வரைக்கும் 5 சூத்திரம் அவர் சொல்ல போகிறார். அட்வைஸு யாருக்கு? வியாச பகவானுக்கு.
12லேருந்து 14 3 சூத்திரம் வந்து ஜெய்மினி ஆச்சாரியார் 3 சூத்திரம் சொல்கிறார். இந்த ஜெய்மினி யார்? வியாசருடைய சிஷ்யன். புரியுதா? அதனால் பாதரி மதம், ஜெய்மினி மதம், இந்த 2 மதத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சங்கராச்சாரியார் கன்க்ளூட் பண்ணுறார். ஓகே, இப்போ சங்கராச்சாரியார் சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பாதரி கொடுத்த விஷயத்தை அவர் அப்படியே அப்ளை பண்ணுறார். எல்லாருக்குமே பிரம்மசூத்திரம் தான் அத்தாரிட்டி. நன்னா புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட ஆளுக்கும் பிரம்மசூத்திரம் பண்ணிட்டா யுவர் அத்தாரிட்டி பர்சன். அதுதான் பிரமாணத்தை, நம்ம சுருத்தியில் படித்த பிரமாணத்தை அசைச்சி பார்க்குறது, ஷேக் பண்ணி உறுதிப்படுத்துறது. அதனால் நம்மலாம் எந்த ஜென்மத்தில் எப்படி பண்ணணுமோ தெரியல, இந்த சத்தமாவது காதில் விழருது. ஓகே, அது அர்த்தமாயிடுச்சுன்னா எல்லாமே ஜீவன் முக்தர்கள் தான். இப்போவே ஜீவன் முக்தர் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும் இருக்கீங்களே, நாளைக்கு வேறு வரப்போகிறீங்க, அது வேறு. ஓகே, இப்படி பாதிரி மதம், ஜெய்மினி மதம். ஓகே, பாதிரி மதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? காரிய பிரம்மன், இரண்ய கர்ப்பன். ஓகே, ஜெய்மினி மதத்தில் நோ 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 நோ, அது வந்து ஆல் பர்வைடிங் ஈஸ்வரா, காரண பிரம்மன் அப்படின்றத ஜெய்மினி மதத்தில் சொல்கிறது. ஓகே, கடைசியில் வந்து இவர் கன்க்ளூட் பண்ண போகிறார் பாதராயனர். ஓகே, இது இப்படி போகிறது. இப்போ 4, 3, 7 அதில் காரியம் பாதரி அஸ்ய கதி உபபத்தேயே. ஓகே, இதில் 5 சூத்திரம் இருக்குது. சித்தாந்தத்தினுடைய விஷயம். ஓகே, 3 சூத்திரம் வந்து பூர்வ பக்ஷனுடைய சூத்திரம். ஓகே, எப்பவுமே வந்து பூர்வ பக்ஷம் வரும், அதுக்கப்புறம் சித்தாந்தம் வரும். என்ன விஷயம்? இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சித்தாந்தம் வந்துடுது, அதுக்கப்புறம் வந்து பூர்வபக்ஷம் வருது. புரியுதா? நான் ஒரு சினிமா பார்த்தேன். நான் சடனாக இப்படி அவன் இப்படி யோசிப்பான், ஃப்ளாஷ்பேக் வரும். எனக்கு அது ஞாபகம் வந்துடுது. புரியுதா? எனக்கு ஃப்ளாஷ்பேக் வந்துடுது. புரியுதா? அப்பப்போ வரும், நமக்கு நிறைய வரும். புரியுதா? அப்பப்போ எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் பின்னாடி வரும். ஆனால் எல்லாமே சொல்ல முடியாது. நம்ம பாட்டு இப்போ இருக்கிறத சொல்லிடணும். காரியம் பாதரிக்கு அதை தான் சொல்லணும். புரியுதா? அப்போ இந்த சித்தாந்தத்தை ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குதுன்னு சொன்னேன். நீ பாட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி கவனிச்சுட்டு போகக்கூடாது. இன்னும் இங்கே ரிவர்ஸ் ஆகிறது, முதல்ல பூர்வபக்ஷம் வரும், அதுக்கப்புறம் சித்தாந்தம் வரணுமே. அப்படி உன் மனசு 2 புருவம் மேலே போனதை நான் பார்த்து கண்கொள்ளா காட்சி, ஆனந்தம் அடைஞ்சம் பாரு. அப்படி ஒரு ஆனந்தம். சுவாமிஜி கரெக்டாக தான் சொல்லுவார். இதெல்லாம் வந்து உபாசகன் பிரம்மலோக பிராப்தி இருக்க ட்ராவல் பண்ணி அவனுடைய இலக்கை அடையிறான். நான் வந்து 1975 கைலாச மானோசரவர் பரிக்கிரமா பண்ணணும்னு கைலாச தரிசனத்துக்காக 1975 முடிவு பண்ணேன். ஒரு புக்கு படித்தேன், திருச்சி திருப்பராய்த்துறையில். அது சித்பவானந்த சுவாமிஜி எழுதின புக்கு. அது அவர் போயிட்டு வந்த பயண கட்டுரை. இப்போ நீ இப்போ வந்து ரிஷிகேஷ், பத்ரிநாத், ஹரித்வார்லாம் போயிட்டு வந்திருக்க இல்லையா, உன்னுடைய பயண கட்டுரை நீ எழுதுவேன். புரியுதா? நீ எழுதுனா அது வந்து பப்ளிஷ் ஆகி காப் மேயர் மாதிரி நீ பெரிய கோட்டீஸ்வரனாக ஆகிட போகிற நீ. ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆனால் எழுதணும், அதுதான் பிரச்சனை. புரியுதா? அப்படி எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாளைக்கு எழுதலாம் வேலைக்கிழமை, நான் அப்படி பண்ணுவான். அப்புறம் சரி இப்போ இது வேண்டாம், இது ராகு காலமாக இருக்குது, அதுக்குள்ளேயே வேறு ப்ரோக்ராம் வந்துடும். நமக்கு குரு பூர்ணிமாவே வந்துடும். அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மறந்தே போயிருக்கோம். கங்கையில் குளிச்சது, இது பண்ணது எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கு தான் அந்த ஆல்பம் வச்சுருக்காங்க. அதை கூட பார்க்குறதுக்கு முடியல பாரு. அங்கே ஒரு ஆல்பம் வச்சுருக்கேன், 2008 போயிட்டு வந்த ஆல்பம் இருக்குது, பெரிய ஆல்பம். புரியுதா? இப்போ போகிறதா இருந்தால் அதே மாதிரி அதே மூடில் போட்டால் 5 வால்யூம் போடணும். இப்போ போகிற அந்த மாதிரி இருக்கிறது அது. சரி போட்டோம். 25 வருஷம் கழித்து 2000 போயிட்டு வந்தேன் கைலாய மானசரோவர். புரியுதா? அப்போது லோக்கலில் இருக்கிற கைலாயத்துக்கு போகிறதுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுன்னா, மேலே இருக்க கைலாயம், வைகுந்தம், பிரம்மலோகம் இதெல்லாம் போகிறதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகுமோ? அதுக்காக இதை சொல்லிட்டு வந்தேன் இந்த கதையை. புரியுறதா? நீ வந்து உன் ஸ்டோரியை, நீ போயிட்டு வந்த கதையெல்லாம் நீ எழுத வேண்டாம். புரியுதா?
ஏன் தெரியுமா? நீ எழுத மாட்டேன், நானே சொல்லிட்டேன், சுவாமிஜியே சொல்லிட்டாரு. சுவாமிஜியே சொல்லிட்டாரு எழுத வேண்டான்னு, அதனால தான் எழுதலை. இல்லைன்னா எழுதியிருப்பேன் பாரு, பக்கம் பக்கமாக எழுதியிருப்பேன் நான். அப்படி அவங்களுக்கு சௌரியமாக நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து நம்ம பேரை யூஸ் பண்ணிப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் ஒரு ஒரு ஐடியா தான். அப்போது இந்த சதுஷ்பாத் ஆத்மா இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்ட் பாத்தை வந்து யார்? சடனாக எங்கேயோ போகிறீங்களே உபாசகன்லேருந்து. சதுஷ்பாத் ஆத்மானா 4, செகண்ட் பாதம் என்னன்னு கேட்குறேன், இரண்ய கர்ப்பா. புரியுதா? செகண்ட் பாதம் இரண்ய கர்ப்பா, 3வது பாதம் ஈஸ்வரா. புரியுதா? இந்த 3த்துக்கு இருந்து 3த்துலேருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது சதுஷ்பாத் துரியம். புரியுதா? 3த்தில் இருந்து அதிலிருந்து வேறாக அப்பாற்பட்டு இருக்கிறது. வேறாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வேறாகனா அதுக்கு வேற ஏச்சி அப்படி கேட்டான். ஆடாடா, அது தமிழ் வார்த்தை தப்பாக இருக்குது போல இருக்கு. அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன், அப்பாற்பட்டு அப்படின்னு மாற்றிட்டேன். பியாண்ட். இப்படிதான் பியாண்ட். ஓகே, ஒரு ஒரு சாது பேர் பியாண்டான்னு தான். ஏன்னா சுவாமிஜி வந்து பூஜ்ய சுவாமிஜி பியான்னு அவர் இதில் வரும். நான் அப்பாற்பட்டு சொல்கிறேன்ல, அவருடைய இதில் வந்து பியான் இங்கிலீஷில் இருக்கிறதுல பியான் சொன்னோன்னே அவன் வெஸ்ட்டில் ஒருத்தன் வந்து பியாண்டாண்டா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டான், பியாண்டாண்டா. புரியுதான்? இதில் ஒரு ஒரு காரணக்காரியோடு இருக்கிற பேர். புரியுதுதான்? இப்போ வந்து இப்போ காரிய பிரம்மன் இரண்ய கர்ப்பனை உபாசகனுடைய இலக்கு, அந்த விசாரம் செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இலக்கு வந்து இரண்ய கர்ப்பனது. நம்முடைய இலக்கு என்ன? இந்த கான்டெஸ்ட்ல சொல்லணும், துரியன். அப்படி சொல்லணும். புரியுதா? எந்த கான்டெஸ்ட்ல எந்த லாங்குவேஜ் சொல்லணுமோ அதே லாங்குவேஜ் சொல்லணும். எப்படி பார்லிமெண்ட்டில் நரேந்திர மோடி சொன்னாரோ, இனிமேல் உங்கள் பாஷையிலே பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். புரியுதா? இப்போ ஆரம்பிச்சுட்டார், அது அவர் பாஷையிலே பேச ஆரம்பிச்சுட்டார். புரியுதா? அப்போ அத்வைதி ஆரம்பத்திலிருந்து உபாசகர் பிரம்மலோகத்துக்கு போகிறது நமக்கு வந்து பிரம்மனே நானுன்றதுக்காக இலக்கு. 2 பேருடைய இலக்கு வேறு, டார்கெட்டு வேறு. புரியுதா? ரூட்டு வேறு. புரியுதா? டீச்சர் வேறு, சப்ஜெக்ட் மேட்ரு வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வர முடியும். ஓகே. அப்போ பாதிரி என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக இரண்ய கர்ப்பனை சொல்லலை. அவர் நேரடியாக சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது நமக்கு. கரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரு? காரியம். இப்போ வியாசாச்சாரியர் போட்டிருக்காரு பாருங்க, காரியம் பாதரிகி. காரியம்னா நம்ம வீட்டு காரியம்தான். ஒன்று காரியம், இல்லாட்டி 10ஆம் நாள் தீட்டு, அந்த சுபம் சொல்கிறது காரியம் அப்படின்னு சொன்னான். புரியுதா? இது காரியம்னா என்ன? அங்கே வந்து சங்கரர் வந்து காரியம்னா காரிய பிரம்மன், காரண பிரம்மன், காரிய பிரம்மன் அப்படி பாதிரி சொல்கிறாரு. ஓகே, இதுதான் அவனுடைய இலக்கு. உபாசகனுடைய இலக்கு என்ன? பிரம்மலோகத்தில் போய் அங்கே இரண்ய கர்ப்பனை போய் அடையணும். அப்படி வேறு பக்தர்கள் இருந்தால், சிவ பக்தர்கள் இருந்தால் கைலாயத்துக்கு போகணும். சப்போஸ் விஷ்ணு பக்தர்களாக இருந்தால் வைகுந்தத்துக்கு போகணும். 3 லோகம் ஒன்று தான். ஏன்னா 7 14 லோகம் தான் சொல்லிருக்கு. 14 லோகத்துக்கு பிறகு 15 வைகுந்தம், 16 சிவலோகம் இதெல்லாம் சாஸ்திர விரோதம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உபலப்தி இல்லைன்னா பிரம்மலோகம்தான் வைகுந்தம் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கைலாயம் சொல்லுவாங்க, சில பேர் பிரம்மலோகம் சொல்லுவாங்க. புரியுதா? இந்த 3 ஒன்று தான். அப்போ காரியம் முதல் சூத்திரம். யாரோட சூத்திரம்? பாதிரி வந்து சொல்கிறார் இல்லையா, அதில் முதல் சூத்திரம் வந்து இப்போ 7 படிக்கிறோம். 4 3 7. காரியம் பாதிரிகி அஸ்ய கதிகி உபபத்தேகே. அப்போ காரியம் இஸ் ஈக்குவல் டு இரண்ய கர்ப்பா காரிய பிரம்மா. அப்போ காரண பிரம்மனுக்கு அப்புறமா இருக்கிறது காரியம் பிரம்ம. அப்போ பரம்பிரம்ம பற்றி இல்லை. பரம்பிரம்மன்னா ஈஸ்வரா. இப்போ ஈஸ்வரா இல்லைன்னா என்ன சொல்லணும்? அதை பரம்பிரம்மத்துக்கு இப்போ தானே சொன்னேன். எதில் எந்த லாங்குவேஜில் பேசுகிறேனோ அபரம் பிரம்ம.
அப்புறம் பிரம்ம இல்லை, பரம்பிரம்ம அப்புறம் பிரம்ம, காரியம் பிரம்ம. ஜே அதெல்லாம் சொல்லாதீங்க ஜி, இரண்ய கர்ப்பா அப்படி சொல்லுங்க. போகிறோம் நாங்கள் டக்குன்னு புரிஞ்சுட்டு போகிறோம். நாங்கள்னா பண்டிட் ஆக போகிறோம். அப்போ இது டெர்மினாலஜி. இதெல்லாம் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய டெர்மினாலஜி இருக்கிற விஷயம். ஓகே, இப்படி ஒரு நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கணுங்க, காரிய பிரம்மன், காரண பிரம்மன், அப்புற பிரம்மன், இப்படிதான் அவன் கொஞ்சம் தூரக்க போயிடுவான். இந்த வேதாந்தெல்லாம் வரல, அவனுக்கு ஒரு 4 வார்த்தை இப்படிலாம் டக்கு டக்குன்னு சொல்லி 2 ஸ்லோகம் சொல்லி 2 மந்திரத்தை சொல்லி அப்படி பண்ணினா இது மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் நம்ம ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், ஆர்ட் டாக்டர், ஒரு 4-5 விஷயம் வச்சுருக்காரு. இதை மனுஷன் இதை வச்சே 80+ அவருக்கு இப்போ வாழ்க்கை முழுக்க ஓட்டிட்டாருன்னு ஆனந்தமாக ஓட்டிட்டார். 5 விஷயம். நம்ம கூட அப்படி பண்ணியிருக்கலாம். 3000-4000 கிளாஸ் எடுத்து எதுக்கு இத்தனை, சும்மா ஒரு 5 போராட்டம், பூந்தோட்டம், அப்படிதா கிட்டாதாயின் வெட்டன மர, கவலைப்படுதலை, கருநரகமா, இப்படி ஒரு 5-6 விஷயம் வச்சுருக்கல. இதை வச்சுக்கிட்டே நம்ம நான் ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்துருவேன் நான். அப்படிதா இப்படி போய் எல்லாம் போய் 555 சூத்திர டார்கெட் வச்சு அதை உங்களை வேற இம்சப்படுத்தி வா ரொம்ப கதை. இது அது அப்படி ஜாதகம் அப்படி இருக்குது. நம்ம 2 பேரும் ஜாதகம் அப்படி இருக்குது. என்ன சொல்கிறது? ஓகே, அதனால் பாதிரிகினா பாதிரி மதம். நெக்ஸ்ட்டு அஸ்ய கதி உபபத்தேக அஸ்ய இரண்ய கர்ப்பஸ்ய, இரண்ய கர்ப்பன் ஒன்லி ஸ்டேட்டஸ். ஓகே, காரிய பிரம்மன். கதி உபபத்தேக, கதினா அவன் அடையக்கூடிய இலக்கு, டெஸ்டினேஷன். புரியுதா? அது என்ன அப்படின்னா பிரம்மலோகம், இரண்ய கர்ப்ப பிராப்தி, கதி உபபத்தேகே. அப்போ ஞானியனுடைய கதி என்ன? சத்தியோமுக்தி. புரியுதா? இங்கேயே இப்பவே அடைக்கிறது. புரியுதா? அதனால உபாசனுடைய கதி மேலே பிரம்மலோகம். அப்போ இந்த பிரம்மலோகம் இருக்க, பிரம்மலோகம் சொன்னாலே என்ன அர்த்தம்? இங்கே இல்லைன்னு அர்த்தம். பிரம்மலோகம் சொன்னாலே இங்கே இல்லைன்னு அர்த்தம். இங்கே இல்லைன்னா வேற ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து பிரயாணம் பண்ணுறோன்னு அர்த்தம். அது வேற ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா லொக்கேஷன் அர்த்தம். லொக்கேட்டட் பண்ணுறது, அது அறியப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனைட். பிரம்மலோகம் ஃபைனைட், வைகுந்தம் ஃபைனைட், கைலாயம் ஃபைனைட். புரியுதா? ஏன்னா நீ போய் அடையிறல்ல, அப்போ இதுலேருந்து அது வேறாக இருக்கிறது. ஆகாசம் ஆல் பர்வைடிங், பிரம்மலோகம் ஆல் பர்வைடிங், வைகுந்தம் ஆல் பர்வைடிங், கைலாயம் ஆல் பர்வைடிங். சொல்லு பாப்பா. அப்போ நம்ம கைலாயத்தில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஏன் போனோம்? தேவையில்லாமல் தியானம் எதுக்கு பண்ணோம்? நம்ம அதனால தான் பண்ணுறதில்ல. இதை நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவனுக்கிட்ட கொன்னே போடுவான். புரியுதா? துஷ்ட பயல, பெருமாள் இப்படி திட்டுற அப்படின்னு. புரியுறதா? அவன்கிட்ட என்னையே பூர்வபக்ஷின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் நிஜமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் நான். புரியுதா? அப்புறம் எல்லாம் கடைசியாக எங்கேருந்து வரேங்கன்னு, யோகா அதான் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா. அப்போ நான் யோகா விட்டுட்டேன் நான். இப்போ இது சத்தியம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? நமக்கு எல்லாத்தையும் விடுறதில்ல இன்ட்ரெஸ்ட்டு. புரியுதா? யோகா ஒரு நாள் விட்டுட்டேன். புரியுதா? இல்லை எல்லாத்தையும் விட முடியுதான். வீட்டை ஒரு நாள் விட்டேன், சங்கத்தை பிடிச்சேன், சங்கத்தை விட்டேன், யோகா பிடிச்சேன், யோகா விட்டேன், வேதாந்தா பிடிச்சேன், வேதாந்தையும் ஒரு நாள் விடணும். புரியுதா? விட்டால் தான் உங்களெல்லாம் விட முடியும். புரியுதுல்ல? அப்போ அப்படியே பிடிச்சிட்டு இடிச்சுட்டு, சுவாமிஜி என்னுடைய இருந்துச்சு சுவாமிஜி, அப்புறம் நீங்கள் நம்ம 2 பேரும் செத்து போயிட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்களே குருவாக வரணும் சுவாமிஜி. இதை கேட்டு கேட்டு இந்த லாங்குவேஜ் கேட்டு கேட்டு பழக்கம் ஆகிடுச்சா, அப்புறம் வேறு ஒரு புது டீச்சர்கிட்ட போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்களே அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடுங்க. எப்படி
அடா பாவி, உனக்கே ஜென்மம் இல்லைன்னு சொல்கிறேன், என்னையும் சேர்த்து கூப்பிட்றேன். அதனால் ஞானிக்கு இவன் இப்போ என்ன கேட்குறான்னா, இங்கே உனக்கு இன்ஃபினிட்டு வேணுமா ஃபைனைட்டு வேணுமா? ஃபைனைட்டு வேணும்னா நீ விட்டு விட்டு வரலாம், புரியுதா? இன்ஃபினிட் வேணும்னா நான் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் சொன்ன டயத்தெல்லாம் வரணும், புரியுதா? உனக்கு முழுமை வேணுமா பகுதி வேணுமா, புரியுதா? உனக்கு குறை வேணுமா நிறைவு வேணுமா, பூர்ணம் வேணுமா அபூர்ணம் வேணுமா? இது நீ முடிவு பண்ணும். முடிவு பண்ணிட்டேன்னா, பூர்ணம்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணும்? நான் எங்கெல்லாம் கூப்பிட்றேனோ அங்கெல்லாம் வரணும். எனக்கு வேண்டாம், நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் இருந்தால் போகிறோம், அதுவே எதேஷ்டம், புரியுதா? இவனுக்கு ஒரு திருப்தியான மனசு. இங்கேயும் படிக்கிறோமா வேதாந்தத்தில், போதுன்ற மனசு வேணும். நம்ம அதில் படிக்கிறோம்ல, வேதாந்தமும் போதும், இவ்வளோ கேட்டால் போகிறோம், இத்தனை கிளாஸ் கேட்டால் போகிறோம், அது போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பரோபகாரி தான், பெரிய ஆள் தான் அப்படி. ஸோ இது 4:3:7 சொல்லிட்டாரு. 1வது சூத்திரம் பாதிரியோட 1வது சூத்திரம். பாதிரியாரோடது இல்லை, பாதிரி. அந்த பாதிரியோட 2வது சூத்திரம் என்ன சொல்கிறாருன்னா, விசேஷி தத்துவா, விசேஷி தத்துவாச்ச. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு பாதிரி? அவர் சொல்கிறது மேலே என்ன சொல்கிறாரு, ஸ்ருதி வாக்கியம் எங்கேயாவது எந்த இடத்துலையாவது கிளாரிட்டி உனக்கு இல்லை, தெளிவு வரல, அதில் ஒரு குழப்பம் இருக்குது, டவுட்டாக இருக்குது, அப்படி இது மாதிரி இருக்கும், இந்த என்ன அப்படியே மங்களாக இருக்கும், புரியுதா? பிளேடு அப்படி மாதிரி இருக்கும். இது ஒரு கிளாரிட்டியே இருக்காது, புரியுதா? இது ஃபுல்லாக மாற்றினதுக்கு பல காரணத்தில் அது ஒன்று, புரியுதா? அது பளிச்சுன்னு இருக்கணும், அது ரெசல்யூஷனாக இருக்கணும். இது இவ்வளோ சும்மா அப்படியே வந்துடுது இல்லை, அதுக்கு ஒரு பல விஷயம் பண்ணின்னு இருக்கிறது, புரியுதா? அப்போ இது வேறு ஒரு சுருதி வாக்கியம் எடுத்துக்கோ, எங்கேயுமே குறை சொல்லாதே, தவறு இருந்தால் சொல்லு, திருத்திக்கிறேன், புரியுதா? ஆனால் குறை இருந்துன்னா யாருக்கிட்ட தான் குறை இல்லை, எல்லாருக்கிட்டே குறை இருக்குது. குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லணும். ஐய, நான் இப்போ பேசவே முடியாத என்ன? ஆமாம், அதுக்கு தான் இந்த மௌனமே. இதுக்காக தவறு இருந்தால் சொல்லணும். நான் உன் தவறை சொன்னேன்னா நீ திருத்திக்கிறதா இருந்தால் தான் சொல்லணும். நான் சொன்னாலும் நீ திருத்திக்க மாட்டேன் அப்படி சொன்னால் சொல்லவே கூடாது. அப்போ மௌனம் கலகோ நாஸ்தி, அதான் கரெக்டு. கம்முன்னு இருக்கணும். அதுக்கு தான் கும்புமா காலுக்கு கூட்டிகிட்டு போனது, புரியுதா? அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ கம்முன்னு இருக்கியோ அப்படி கும்முன்னு இருக்கலாம், புரியுதா? அது ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே. இங்கே பிருகதாரண்யத்தில் அடுத்த சூத்திரம், அடுத்த மந்திரம், உனக்கு அதில் கிளாரிட்டி இல்லைன்னா வேற ஒன்று கொடுக்குறேன்றார் சங்கராச்சாரியர். எப்படி அறிவு பாருங்க, அவர் அறிவு. பிருகதாரண்யம் 6:2:15 மந்திரத்தில் தேஷு பிரம்மலோகேஷு பராபரவத வசந்தி. வசந்தினா நம்ம வசந்த லக்ஷ்மி இல்லை, வசந்தினா கூட்டிகிட்டு போகிறது, இட்டுட்டு போகிறது. இப்போ நம்ம வசந்தி லக்ஷ்மி யாரை இட்டுட்டு போகிறான்? அவங்க வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போகிறார், புரியுதா? புரியுதா? அதனால் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க பின்னாடி போகணுமே. ஆனால் இவர் போகிறார், அதுதான் விசேஷம். அதனால் 2 பேருடைய வாழ்க்கையும் கிராண்டாகி பிரம்மசூத்திரம் வரைக்கும் வந்துடுது, புரியுறதில்ல? இப்போ யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் அவங்க கூட போனோம், நம்பி போனோம், புரியுறதா? வசந்தி, புரியுதா? அப்போ ஆதித்யாத் வைத்யுதம் மானச புருஷா ஏத்திய வைத்யுதான் தான் பிரம்மலோகான் கமயதி. பிரம்மலோகான் கமயதி தேஷு பிரம்மலோகேஷு பராஹா பராவத வசந்தி தேஷாம் ந புனராவர்த்தி. அவன் பிரம்மலோகத்துக்கு போன பிறகு திரும்புவதில்லை, அவனுக்கு திருப்பி மறுபிறவி கிடையாது, அதோட முடிஞ்சது கிரமமுக்திக்காரனுக்கு, புரியுதா? இதை நோட் பண்ணிக்கங்க. திருப்பி புனராவர்த்தி ஆவர்த்தி இருக்கும்,
ஆவர்த்தியை பற்றி திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். புரியுதா? இந்த உபாசக ஜீவா ஆதித்யத்தினிருந்து வித்யுத்து மின்னுலோகத்துக்கு போகிறான்ல, அந்த மின்னுலோகத்தில் ரென் சோப் மின்னல் அடிக்குது பார். புரியுதா? அந்த சோப்பு அந்த பொண்ணு இப்படி தேய்ச்சிட்டே இருப்பாள். அதை வந்து இப்படியே இருப்பாள். அப்போ அந்த சோப்பு காட்டுவான், பளிச்சுன்னு மின்னல் அடிக்குது பார் வித்யுத்து லோகம் அப்படின்னு. புரியுதா? வித்யுத்து லோகத்திலேருந்து பிரம்மலோகத்துக்கு பராபராவத வசந்தி, பராவதக வசந்தி, நீண்ட காலம் வாழ்ந்து அவன் ஞானத்தை அடைந்து பிரம்மாஜி கிட்ட திருப்பி படித்து, அவருக்கு எத்தனை தலை இருக்கு? 4 தலையில் குயிக்காக கற்றுப்பான். புரியுதா? குயிக்காக கற்றுட்டு கிரம முக்தி அடைஞ்சிடுவான். புரியுதா? நம்ம ஒரு தலையில் சொல்லும் போது தலை சுத்துறது. 4 தலை பேசினா இன்னும் எதை கேட்கறது? நம்ம எந்த சேனலை ஆன் பண்ணுறது? புரியுதா? இவன் நம்ம சப்போஸ் நம்ம பிரம்மலோகத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோ, நம்ம தான் வேதாந்தி ஆச்சே, 3 வாயை கட்டிடுவோம் பிரம்மனை. யோ முதல்ல ஒன்று ஒன்றா பேசியா, இது 1, இது 2, இது 3, இது 4, நான் நம்பர் சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது நீ அந்த 1ல் பேசணும், 2ல் பேசணும். எப்படி? வேதாந்தி பொல்லாதவன். புரியுதா? இவன் இது படித்து ஷார்ப்பாகிடுவான் புத்தி. புரியுதா? அப்போது இதை வந்து இந்த விதேக முக்தியை அடைகிறான். அப்போது இன்னும் தெளிவாக சொல்கிறது பாதிரி ரிஷி சொல்கிறாரு. இதில் பாதிரி ரிஷி சொல்கிறாரு, இந்த நீ அதில் தெளிவாக இல்லைன்னா இதை தெளிவாக எடுத்துக்கிய அப்படின்றார். 4:3:8 அவர் என்ன சொல்கிறாரு? இந்த விசேஷி தத்துவாச்ச, விசேஷி தத்துவாச்ச, விசேஷி தத்துவாத்துனா விசேஷித்துவம், இன்னும் அதிகமான கிளாரிட்டியோட பிரம்மலோகேஷு டைரக்டாக சொல்லிடுது. பிரம்மன் சொன்னாங்க பிரச்சனை வருது. சக ஏனான் பிரம்ம கமயதி, அந்த பிரம்ம வந்து காரண பிரம்மனா காரிய பிரம்மனா, அதில் கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்போ உபனிஷத்து என்ன சொல்லிடுது? அடுத்தது பிரம்மலோகேஷுன்னு சொல்லிடுது. அப்போ கிளாரிட்டி ஆகிடுச்சு. விசேஷண தத்துவாத். அப்போ நம்ம டீச் பண்ணும்போது, ஒருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு புரியலைன்னா அவனோட சண்டை போடக்கூடாது. அவனுக்கு புரிகிற மாதிரி வேற ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணு. அதுவும் வரலைன்னா வேற ஒரு டெக்னிக் பண்ணு. எது வரைக்கும் சாமி? அவனுக்கு புரிகிற வரைக்கும் நீ சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவாந்திர பலன் உனக்கு நல்லா புரிஞ்சிடும். எனக்கு ஏன் நல்லா புரிஞ்சுது? இப்போ புரிஞ்சுதா? பிரம்ம கமயத்தி சக ஏனான் பிரம்ம கமயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறது. ஆனால் 6:2:15 தேஷு பிரம்மனேஷு பராவதக வசந்தி அப்படி சொல்லி சொல்கிறார். அப்போது உபாசகன் மோட்சம் வந்து பரோக்ஷம், ஜீவன் முக்தனுடைய முக்த வந்து மோட்சம் வந்து அபரோக்ஷம். அபரோக்ஷம். அடுத்த சூத்திரத்தில் 3வது சூத்திரத்தில் பாதரி என்ன பண்ண போகிறார்? நம்ம வந்து 5 நிமிஷம் பர்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யதே. ஹரிஹி ஓம்.